அம்மா அவர்கள் வைஜெயந்திராஜன் அம்மா அவர்கள் தொடக்க உரை கொடுத்திருக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு தலைப்பு வேணும்னு கேட்டேன். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மான்னு வச்சுக்கிட்டாங்க. அம்மா எனக்கு ஐயம் ஏற்படுகிறதே, என்ன இது கம்பன் சொன்னது அப்படின்னாங்க. அம்மா போர் வேண்டாம் நிலையில கம்பன் சொன்ன. அம்மா நீங்க பாரதியின் அடிமை தானே, நாம் எல்லாமே முருகன் அடிமை பார்த்திருப்போம், சிவன் அடிமை பார்த்திருப்போம், பாரதியின் அடிமையை பார்த்திருப்போமா? இங்க இருக்கிறாங்க பாரதி செம்மல் வைஜெயந்திராஜன் அவர்கள், வைஜெயந்தி மாலா தலைவர், காரை பாரதி தமிழ்ச்சங்கம் காரைக்கால் இந்தியா, தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து பல்வேறு விதமான செயலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள், பல்வேறு விதமான தொண்டுகள் செய்து கொண்டிருந்தாலும் 1982 முதல் தன்னுடைய வாழ்வை பாரதியின் செயல்பாட்டுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர். மாணவர்கள் தளத்திலும் சான்றோர்கள் தளத்திலும் பாரதியை உணர்ந்து பாரதியுடைய கொள்கைகளை தினம் பரப்பி கொண்டிருப்பவர். காரை பாரதிய தங்கத்துடைய தலைவியாக இருந்து கொண்டு வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சான்றோர் தளமாக நிறைய நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா மேலும் அந்த பக்கம் நிகழ்ச்சி நடத்துவதோடு இல்லாம இப்ப தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாள்தோறும் மாலை வேளையில அந்த பாரதியின் கொள்கைகளை, அந்த சமுதாய சான்றோர்களை நமக்கு இனம் கண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு சிறப்பு நன்றி. இது உங்களுடைய களமாகிறது. தொடக்க உரை வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. உங்களுடைய நேரத்திற்கு நன்றிமா. உங்களோட இந்த போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுல இந்த தலைப்பு குறித்து கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றிமா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்பாட்லைட் போட்டிங்களா சார்? ஆமா, நீங்க பேசலாமா? ஸ்பீக்கர் வியூ இருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை இந்தியாவில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இல்லையே என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய் என்கிற அவரின் வேத வரிகளையே நம்முடைய கொள்கை முழக்கங்களாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சங்க பலகையில் வீற்றிருந்த தமிழை விண்டோஸிலும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், சங்க பலகையில் வீற்றிருந்த தமிழையும் வீரத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் இன்றைக்கு பில்கேட்டின் விண்டோஸ் மூலம், இணையத்தின் மூலம் உலகம் முழுவதும் பரவ செய்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் டாக்டர் திருமலைவாசன் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மிக அருமையான முறையில் இந்த நிகழ்ச்சி உலகத்தினுடைய உடனடி தேவை, உலக சமாதானம், உலக சமாதானம், உலக சமாதானம், இதை சொல்லாத நாட்கள் இல்லை, நினைக்காத தலைவர்கள் இல்லை. அன்பு சகோதரர் இதற்கு முன்னால் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் கொஞ்சம் இன்றைக்கு என்னுடைய வாய்ப்பை, அவர் பேச்சை முழுமையும் கேட்கிற வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன் என்பதற்காக முதலில் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆற்றலுக்காக சென்ற அவருடைய அந்த மிகச்சிறப்பான பேச்சை மீண்டும் நான் வலைத்தளத்தில் சென்று நான் கேட்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நான் இங்கே அருமைய தலைப்பு அருமை சகோதரர் திருமலைவாசன் அவர்கள் கேட்கிற போது வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்கிற அந்த பாடல் வரிகளையே நான் அவருக்கு கொடுத்தேன். ஏனென்றால் தோழர் ஜீவா அவர்கள் சொல்வார்கள், காரல் மார்க்ஸை படித்தவர்கள், கம்பெனி படித்தவர்கள் காரல் மார்க்ஸை படிக்க வேண்டும் என்பார். தோழர் ஜீவா சொல்வார், இதற்கு பெயர் இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் வேண்டும், உலகத்திலே சமத்துவம் வேண்டும் என்று பேசுகிறவர்களாம். அருமை சகோதரர் கூட பேசுகிற போது மிக முக்கியமான 3 பேரை அடையாளப்படுத்தி காட்டுகிற போது அதன் மூலம் நாம் உணர்ந்து கொண்டது என்ன? சமாதானம், சமத்துவம், சுதந்திரம், எல்லாவற்றிலும், பொருளாதாரத்திலும், அரசியலிலும், விடுதலையிலும் எல்லாவற்றிலும் வேண்டும். அதைத்தான் கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், பண்பாட்டு அரசியல். இந்த பண்பாட்டு அரசியலை இத்தாலிய மார்க்சியரான அந்தோனியா கிராசி தான் முதலில் கொண்டு வருபவர். அவர் மூலமாகத்தான் இது வெளியிலே வந்தது. அதற்கு பின்னாலே 19ஆம் நூற்றாண்டுகளிலே நாம் அதிகமாக இந்த உலகம் முழுவதற்கும் உள்ள பொருளாதார சமத்துவம், விடுதலை, சுதந்திரம் வேண்டும் என்று சொல்கிற போது காரல் மார்க்சினுடைய அந்த கேபிட்டலிசம், அந்த மூலதனத்தை தான் எல்லோரும் விரும்பினார்கள். வேறுபாடு இல்லாமல், அரசியல் வேறுபாடு இல்லாமல் அதை விரும்பினார்கள் என்கிற போதுதான் தோழர் ஜீவா சொல்வார், கம்பெனி பற்றி தெரிந்தவர்கள், கம்பெனி படித்தவர்கள் காரல் மார்க்ஸை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார். என்ன கம்பனுக்கும் காரல் மார்க்ஸுக்கும் என்ன?
அவர் ஒரே வழியில் அழகாக தோழர் ஜீவா எழுதுகிற போது சொல்கிறார், தேறினான் அமரருக்கெல்லாம் தேவராம் தேவரென்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னா, ஆறுகொள் சடிலத்தானும் மயனும் இவர்கள் ஆதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா. நம்ம ராமாயணத்துக்கு போக கூடாது, இப்ப வேற சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய இலக்கியங்களான இருவரும் இதிகாசங்களான அவற்றை தொடாமல் இங்கு தொட முடியாது. அதிலே சொல்லுவார், தன்னை நாடி வருகிற போது, சரணடைய விடுகிற போது, அல்லது சரணாகதி பெற வருகிற போது அவர்களிடத்திலே இருப்பதற்கு என்னவென்று தீர ஆலோசித்து முடிவு செய்வதை காட்டிலும், அது பின்னால எப்பொழுது ஒருவன் சரண் என்று வருகிறானோ அவனுக்கு முதலிடம் கொடு என்று சொல்வதை போல, அங்கே அனுமன் சுக்ரீவனை பற்றி ராமனிடத்திலே சொல்லுகிற போதுதான் இந்த பாடல் வரிகள் வரும். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் என்றதான். இப்ப என்ன தெரியுமா சொல்வார், அந்த பாத்திரத்தின் வழியாக கம்பன் பேசுவார், இது ராமன் பேசுவதாக நினைக்க முடியாது. உன்னுடைய சுற்றத்தார் என் சுற்றத்தார், உன்னுடைய பகைவர் என்னுடைய பகைவர், அதற்காக எதற்கும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது அல்லவா? சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றிலும் சமாதானமாக போய்விட முடியாது. அழகா சொல்லுவார், உன் சுற்றத்தார், நின் சுற்றம் என் சுற்றம், நின் கேள்வர் என் கேள்வர், நின் பகை என் பகை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று அங்கே சொல்கிறார் என்றால், அதைத்தான் இன்றைக்கு உலக நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி நடந்தது, யாரெல்லாம் இதற்கு முன்னின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தகவல்ங்க, இந்த தகவலில் நீங்கள் பார்க்கிற போது, அன்றைக்கு பாரதி வாழ்ந்த காலத்திலே பெல்ஜியத்திலே கஷ்டப்பட்டவங்களுக்காக இவர் பாடினார். இங்கேயே நாடு சுதந்திரம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறது ஆங்கிலேயனிடத்தில். ஆனால் அவர் ரஷ்ய புரட்சிக்காக அந்த மனிதநேயத்தை வெளியிலே காட்டுகிறார். அதுதான் மானுடம். ரஷ்ய புரட்சிக்காக அவர் பாடுகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாரதி, அந்த ருஷ்ய நாட்டின் கண் தோன்றிய அந்த புரட்சி கொடுங்கோலன் ஜார் மன்னன் எப்படியெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்தினார் என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய வருத்தத்தை இங்கிருந்து தெரிவிப்பார், தன்னுடைய மனிதநேயத்தை தெரிவிப்பார். மகாகவி பாரதியார் சொல்லுவார், உருசிய நாட்டின் கண், அந்த ருஷ்ய நாட்டின் கண் வைத்து தன்னுடைய பாடலை சொல்வார், ஆகாவென்றெழுந்தது வார் யுகப்புரட்சி, யுகப்புரட்சின்னு சொல்வார், கொடுங்கோலன் ஜார் மன்னன் வீழ்ந்தான் என்று சொல்வார். இந்த மனித நேயம் என்பது, மானுடம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும். எல்லோரிடத்திலும் இந்த சிந்தனை வர வேண்டும். சாதாரணமாக மானுடம் என்று சொன்னால் ஏதோ உலக நாடுகளிடத்திலே சண்டை வருகிற போது அங்கே போய் நிற்பது மட்டுமல்ல. இன்றைக்கு முதல்ல ஒரு வீடு சரியா இருந்தாதான், ஒரு தனி மனிதன் சரியா இருந்தாதான், ஒரு வீடு சரியா இருந்தாதான், ஒரு கிராமம் சரியா இருந்தாதான், ஒரு நாடு சரியா இருந்தாதான் உலகத்தை பற்றி சிந்திக்க முடியும். உலகத்தை பற்றி சிந்திக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம் அழகாக சொல்லுவார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு உலக மேப்பை அப்படியே கொடுத்து, அதை அப்படியே கிழிச்சு மாணவனுடைய கையில கொடுத்து, இத ஒன்னா ஒட்டிக்கிட்டு வா அப்படிம்பார். அப்படியே கிழிச்சிடுவார், அத வரைபடத்தை கிழிச்சிடுவார். கிழிச்சிட்டு மாணவன்கிட்ட கொடுத்து இதை ஒட்டின்மான்னு சொல்லும்போது, ஏன்னா நாங்கெல்லாம் ஆசிரியர்கள், அதனால அதுதான் அதிகமாக மேம்படும். அப்படி கிழிச்சு மறுபடியும் அதை கொண்டு வா பாப்பான்னு, என்ன சார் உலக வரைபடத்தை இப்படி கிழிச்சிட்டீங்க, இதை எப்படி சார் ஓட்டுறது, எந்த நாடு எந்த இடத்துல பொருந்துங்கிறத நான் எப்படி சார் கண்டுபிடிப்பேன், உன்னுடைய மூளையை கொஞ்சம் உபயோகி, நீயாக இருந்து சிந்தி நிச்சயமாக ஒட்ட முடியும் என்று சொல்வார். அப்பொழுதுதான் நன்றாக பார், அதை உற்று பாரு, மேலும் கீழும் பார், திருப்பி பார் என்றெல்லாம் ஆசிரியர் சொல்வார். அப்பொழுதுதான் அந்த மாணவன் எடுத்து சென்று அந்த வரைபடம் இருக்கிற அந்த தாளை ஒட்டுவதற்கு முயற்சி செய்கிற போது, திரும்பி பார் என்றெல்லாம் சொன்னாரே என்று அவன் திருப்பி பார்ப்பான். அந்த படத்தின் பின்னாலே ஒரு மனிதனுடைய படம் இருக்கும், ஒரு மனிதனுடைய படம் இருக்கும். ஆகா, இந்த மனிதனை ஒன்றாக சேர்த்தால் இந்த உலகத்தை ஒன்றாக சேர்த்து விடலாமே என்று சொல்லி அந்த உலக வரைபடத்திற்கு பின்னால் வரையப்பட்டிருக்கிற அந்த மனிதனுடைய படத்தை கை, காலு, தலை அப்படியே எல்லாவற்றையும் திருப்பி போட்டு அதை ஒன்றாக சேர்த்து விட்டு அவன் ஒட்டி விட்டு திரும்ப பார்க்கிற போது உலக வரைபடம் சரியாக அங்க தோன்றும். அப்பொழுது அவர் சொல்வார், இதில் இருந்து நீ என்ன உணர்கிறாய் என்பார். நான் எல்லாவற்றையும், ஒரு மனிதனுடைய அத்தனை உறுப்புகளையும் பிரித்து கிடந்த போது நான் ஒன்றாக சேர்த்தேன். ஒன்றாக சேர்த்த போது முன்பக்கம் இருந்த உலக வரைபடம் சரியாக வந்தது. அப்பதான் அந்த ஆசிரியர் சொல்வார் அவனிடத்திலே, தம்பி, ஒரு மனிதன் சரியாக இருந்தான் என்றால் இந்த உலகம் சரியாக இருக்கும். ஒரு மனிதன் முழுமை பெற்றவனாக இருந்தான் என்றால் இந்த உலகம் சரியாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நாம் முழுமை பெற செய்பவனாக
நாம் எப்படி கொண்டு வர வேண்டும்? ஏதோ எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகளால் அல்லது சில தலைவர்களால் மட்டும் இந்த தேசமோ இந்த உலகமோ இந்த நாடோ தெரிந்து விடாது. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளே இருக்கிற மனிதனும் அவன் தன்னை முழுமை பெற்ற மனிதனாக இந்த நாட்டுக்கு தன்னை அர்ப்பணிப்பவனாக இருக்கிற போதுதான் சமாதானமும் சமுத்திரமும் அமைதியும் வரும். அதனால்தான் இவர் பாரதிதாசன் சொல்வார், வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையிலே இருக்கிறது செவற்றினை நீக்கிடு, திரையை நீக்கிவிடு என்று சொல்லுவார். என்று சொன்னால் வீதிக்கும் வீதிக்கும் இடையிலே இருக்கிற எத்தனை ஊர்கள்ல பாக்குறோம், அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது என்று நடுவிலே சுவர் வைத்து பிரிக்கிற கதைகளை எல்லாம் கதைகள் அல்ல, இது கதையல்ல, நிஜம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையிலே சுவர், வீட்டுக்குள்ளேயே திரைகள், நீ பாதி நான் பாதி, இப்படி கோடு போட்டு பிரிந்து வாழ்கிற உலகில் ஒரு மனிதன் தனி மனிதன் அவன் சரியாக இருக்கிற போது இந்த உலகம் நிச்சயமாக முன்னேறும். அப்ப அங்கே மானுடம் வேண்டும். மானுடம் வேண்டும் என்றால் எந்தெந்த இடத்தில் யாரெல்லாம் மானுடத்தை கையாண்டார்கள் என்பது சில உதாரணங்களை மட்டும் சொல்லி எனக்கு அவர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்குள் நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் எங்கேயோ போவதற்கு முன்னால் நம்முடைய ஊருக்குள்ளே வரும். நம்முடைய மாண்புமிகு மேனாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். கன்னியாகுமரியினுடைய மண்டைக்காட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. நீங்கள் யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம். மண்டைக்காடு கலவரம். அந்த மண்டைக்காடு என்பது கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த மண்டைக்காட்டு கலவரத்தில் அங்கே வாழ்கிற அந்த மீனவ சமுதாயத்திலே அந்த சகோதரர்களிடத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மற்றவர்களுக்குமான பிரச்சனை, பெரிய கலவரம் நடக்கிறது. அரசினாலேயே அதை தலையிட்டு சரிப்படுத்த முடியாத கலவரம். அந்த கலவரத்திற்கு யாருடைய துணை தெரியுமா தேவையாக இருந்தது? எந்த ஒரு மனிதன் காரல் மார்க்ஸ் இன் செக்யூரலிசம் என்று உலக நாடுகள் யாரை புகழ்ந்ததோ அந்த மனிதர் தான் ஒற்றை மனிதர் தேவைப்பட்டார். அது வேறு யாரும் அல்ல, குன்றக்குடி அடிகளார். முன்னால் இருந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள்தான் அங்கு தேவைப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மேனாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய குன்றக்குடி அடிகளாரை அழைத்து நீங்கள் அந்த ஊருக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லுகிற போது அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் பயந்தார்கள். சாமி, நீங்க அங்க போகாதீங்க, போனால் உங்களுக்கு ஏதாவது ஆகும், கலவரத்திற்குள்ளே சென்று உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்கிற போது துணிந்து போனார் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் அந்த கிராமத்தையே, குன்றக்குடி கிராமத்தையே ஒரு ஒரு உயர்ந்த ஒரு கிராமமாக காட்டினார் என்று தினமணி நாளிதழில் துணைத்தலையங்கம் எழுதப்பட்டது. அப்பதான் ஐநா குன்றக்குடி அடிகளாரை பாராட்டியது. குன்றக்குடி அடிகளாரை மட்டுமல்ல, குன்றக்குடி கிராமம் ஒரு மாதிரி கிராமம் என்று பாராட்டியது. இந்த உலகத்திலே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு மாடல் கிராமமாக அது திகழ்கிறது என்று. ஏனென்றால் கிராம பஞ்சாயத்துக்கள் வருவதன் மூலம் மக்களினுடைய நன்மையை பேண முடியும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார் இல்லையா, அதை நிறைவேற்றிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள்தான் அந்த மண்டைக்காடு கிளவரத்திற்கு சென்று அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பினை அணைத்து விட்டு வந்தார் என்றார். அவர் அங்கே சென்ற பொழுது அங்கே சமாதானம் ஏற்பட்டது, அங்கு வென்று நின்றது, வேறுள்ள குழுவையெல்லாம் அங்கு மானுடம் வென்று நின்றது. நம் குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய மானுடம் அங்கு வென்று நின்றது என்றால் இது நம் நாட்டுக்குள்ளே நடந்தது. இன்னொன்று நம்முடைய கார்கில் போர் வருகிறது. கார்கில் போர் வருகிற போது நம் எல்லோருக்கும் தெரியும், அந்த கார்கில் போருக்கு முன்பாக நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த பரிசோதனை செய்கிற போது பொக்ரேன்ல மே 11 அதற்கு முன்பாக 1999 பொக்ரேன்ல அந்த அதை பரிசோதனை செய்கிறார்கள். பரிசோதனை செய்கிற போது உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. குண்டு அவர்களுடைய அந்த இராணுவத்திற்கான அணுகுண்டு பரிசோதனை செய்கிற போதே நம்முடைய நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பரிசோதனைக்கே இப்படியா என்றார். அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர். நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இருக்கிறார். அவர்தான் அப்பொழுது 99களில் அவர் ஜனாதிபதி ஆகவில்லை, வெறும் சயின்டிஸ்டாகத்தான் இருக்கிறார். அந்த சமயங்களிலே எல்லோரும் பயந்த பொழுது உலக நாடுகள் எச்சரித்தன. ஆனால் அதற்கு பின்னாலே கார்கில் போர் வருகிற போது இவற்றை அத்தனையும் பரிசீலித்து முடிவு ஏற்படுகிற போது அப்பொழுது யாரெல்லாம் இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மேனாள், அதாவது
மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் ராணுவ மந்திரி. இங்கே மையத்திலே இருக்கிறவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மன்மோகன் சிங், நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த மூவரினுடைய வரிசை பட்டியலை பாருங்கள். அங்கே எந்த மதமும் குறுக்கே நிற்கவில்லை, எந்த ஜாதியும் குறுக்கே விற்க. மும்மதத்தவர்களும் அப்பொழுது அங்கே இருந்தார்கள். அப்பொழுதுதான் கார்கில் போர் வருகிறது. கார்கில் போர் முடிந்ததற்கு பின்னாலே, கார்கில் போர் நிகழ்ந்து இன்னும் முடிவதற்கு சில மணி நேரங்கள் இருக்கிற போது ஒரு தகவல் வருகிறது. அந்நியத்திலே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய வீரர்கள் எல்லை கடந்து வந்து தகராறு செய்த போது இங்கே நம்முடைய எல்லைக்குள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். சில பேர் குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று யோசிக்கிற போது ராணுவ பாதுகாப்பு மந்திரி நம்முடைய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும், நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களும், மன்மோகன் சிங் அவர்களும், அவர்கள் எல்லை கடந்து அவர்கள் இங்கே வந்திருந்தாலும் நம்முடைய பண்பாட்டின் எல்லையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அந்த பண்பாட்டில் இருந்து நாம் எல்லை மீறி போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அத்தனை இராணுவ வீரர்களையும், குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கிற அந்த பாகிஸ்தானிய இராணுவ வீரர்களை எடுத்து வந்து மருத்துவமனை, நம்முடைய நாட்டு இராணுவ மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு வைத்தியம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்பொழுது சில பேர் இங்கே இறந்து விடுகிறார்கள். இறந்து விடுகிற போது என்ன தெரியுமா சொன்னது நம்முடைய இந்திய அரசு? என்ன தெரியுமா சொன்னது? அவர்களினுடைய மத வழக்கப்படி அவர்களை அடக்கம் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யும், அவர்களுடைய மத சம்பிரதாயப்படி அதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று நம்முடைய அரசு உத்தரவிட்டது என்று சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், எதிரியாக இருந்தாலும் பகை நாட்டானாக இருந்தாலும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்கிற அந்த அருமையான வரிகள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அதுதான் வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொன்னது. அந்த வேறுள்ள குழுவை கூட நம்முடைய மானுடம் வென்றிருக்கிறது அல்லவா? எத்தனை பெரிய தீர்க்கமான வரிகள்! ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்வார்கள், வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதாம்மா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஒவ்வொரு அரசியல்வாதியும் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இது எழுதி பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்று ராபி சேதுப்பிள்ளை அவர்களும் ஜீவா அவர்களும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே இது மட்டுமல்ல, அழகாக நம்முடைய அருமை சகோதரர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது நெல்சன் மண்டேலாவை பற்றி சொன்னார். அவரை பற்றி ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். 27 வருஷம் சிறைச்சாலையில இருந்த அந்த ராவின் தீவினுடைய அந்த சிறிய சிறையில் அந்த சின்ன அறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்கள் 1964 ஜூன் 12 தொடங்கி 82 வரைகளிலே அவர் சிறையிலே இருந்தாரே, அவருக்கு பின்னால் இருந்து அவருக்கு பேருதவியாக இருந்தது அவருடைய மனைவி. இந்த உலக ஒருமைக்கும் சமாதானத்துக்கும் சமத்துவத்திற்கும் தனி ஒரு ஆணால் மட்டும் போராட முடியாது. பின்னாலே இருக்கிற அவரோடு இணையாக இருக்கிற அவருடைய மனைவியும் உதவியாக இருக்க வேண்டும். காரல் மார்க்ஸ் ஆனாலும் சரி, நம்முடைய ரஷ்ய அதிபர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, லெனினாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மார்க்ஸாக இருந்தாலும் சரி, நெல்சன் மண்டேலாவாகவும் இருந்தாலும் சரி, அவர்கள் உள்ளே இருக்கிற போது, இந்த உலக அமைதிக்காக போராடுகிற போது இவர்கள் வெளியிலே தவம் இருந்தார்கள், புரட்சிகளை செய்தார்கள், போராட்டம் செய்தார்கள். அதனால்தான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. நம்முடைய வஉசி அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு 2 தீவாந்தர தண்டனைகள் கொடுத்து அது பின்னாலே மாற்றப்பட்டு 4.5 ஆண்டுகள் இருந்து விட்டு வெளியிலே வருகிற போது பெரிதாக கூட்டம் வரவேற்கவில்லை. இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தது போல காரினுடைய அணிவகுப்போ மலர்களோ மாலைகளோ எதுவும் இல்லை. வஉ சிதம்பரம் பிள்ளை மட்டும் வெளியிலே வந்து நின்றார். அப்பொழுது அவரை கேட்டபொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சுப்பிரமணிய சிவம் மட்டும்தான் தன் தொழுநோயோடு சென்று அவரை வரவேற்றார். அப்பொழுது அடையாளம் தெரியவில்லை அவருக்கு. அப்பொழுது சொன்னார், உனக்கு தொழுநோய் அல்ல, எனக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது, என்னை கட்டி பிடிக்காத, என்னிடத்திலே வராதே நண்பா என்று சுப்பிரமணிய சிவம் அவர்கள் சொல்லுகிற போது வஉசி சொன்னார், உனக்கு தொழுநோய் அல்ல, இந்த சமுதாயத்திற்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்டவர் சொன்னார், வஉ சிதம்பரம் பிள்ளை, உங்களால் எப்படி முடிந்தது? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நீங்கள் பாடுபட்ட போது கல்லுடைத்தீர்கள், செக்கிழுத்தீர்கள், சிறையில் இருந்தீர்கள், நகக்கண்ணில் ஊசி ஏற்றினார்கள், உங்களுக்கு காலிலே இரும்பு வளையத்தை கூட்டினார்கள். இந்த நாட்டிற்காக கப்பல் ஓட்டி பொருளாதாரத்துக்காகத்தானே அவன் இங்கே வந்தான். அதே கப்பலை ஓட்டி பொருளாதாரத்தை நாம் முன்னேற்றி காப்பாற்றுவோம் என்று சொன்ன நீங்கள்
இந்த கால் எத்தனை நடை நடந்தது, இந்த காலுக்கா இரும்பு விலங்கு பூட்டினான் என்று கேட்கிற போது அவர் சொன்னார், இத்தனைக்கு பிறகும் நான் தைரியமாக இருக்கிறேன் என்றால் என் ஒருவனுடைய ஆத்ம முயற்சி அல்ல. எனக்காக வெளியிலே என்னுடைய மனைவி மீனாட்சி நோன்பிருந்தாலே, தவம் நோற்றாலே, என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தாரையும் பார்த்து கொண்டு எனக்காக அவளும் சேர்ந்து போரிட்டாலே, அந்த நோன்புதான் என்னை இன்றைக்கு இத்தனை வலிமை உடையவனாக வைத்திருக்கிறது என்று நம்முடைய சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கூறினார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இடத்திலே நெல்சன் மண்டேலாவை சொன்னேன் அல்லவா, அதற்காகத்தான் இதை சொன்னேன். இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் வெளியிலே வந்த பொழுது பதவி ஏற்றுக் கொள்கிறார். முதலில் நிறவெறிக்கு சவுக்கடி கொடுத்து, சாட்டை அடி கொடுத்து, நிறவெறி தாக்குதல்ல அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக ஆனவர் நம்முடைய நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவில். அப்படி ஆகிற போது ஒரு அருமையான செய்தி, பத்திரிகைகள் எல்லாம் அன்றைக்கு புகழ்ந்து பேசின, ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகள் காட்டப்பட்டன. எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர், அவர் பெயரை நான் சரியாக கவனிக்கவில்லை, அந்த அருமை சகோதரர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அவர் இன்னும் நேரம் கொடுத்திருந்த திருமிகு முத்தையா ராமநாதன். முத்தையா ராமநாதன் அருமை அருமை அருமை. அந்த அவருக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் இந்த செய்தியை அவர் சொல்லி இருப்பார். நெல்சன் மண்டேலா அவர்கள் பதவியேற்றுக் கொள்கிற போது எல்லோரும் அவரை பார்த்து நிற்கிற போது நெல்சன் மண்டேலா என்ன தெரியுமா சொன்னாராம், அந்த இடத்திலே நின்று கொண்டு அப்படியே திரும்பி அந்த பக்கம் மேற்கை பார்த்து, இந்தியா இருக்கும் திக்கை பார்த்து நில்லுங்கள், அந்த பக்கம் திரும்பி நின்று கொண்டு நீங்கள் பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இது என்ன மரபு மீறுகிற செய்தியாக இருக்கிறது, மரபு மீறுகிற தகவலாக இருக்கிறது. நாங்கள் உங்களை பார்த்து தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஏன் அந்த பக்கம் பார்த்து பதவி ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நெல்சன் மண்டேலா சொன்னாராம், அந்த பக்கம் தான் இந்தியா இருக்கிறது, அந்த இந்தியாவிலே தான் மகாத்மா காந்தி பிறந்தார், அந்த மகாத்மா காந்தி தான் எனக்கு ஞானகுரு என்று சொல்லி காந்தி பிறந்த நாட்டை நோக்கி அவர் எல்லோரையும் பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக புத்தகங்களிலும் செய்திகளிலும் ஊடகங்களிலும் வந்தது என்றால் நம்முடைய மகாத்மா காந்தி போற்றி புகழ்கிறார்கள். அவருடைய பெயரிலே தெருக்கள் இருக்கிறது என்று சொன்னால், இங்கே பாரதி சொல்வார் இல்லையா, இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம், அமரநிலை பெறும் தன்மையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று சொல்லி, இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று நம்முடைய அமரத்தன்மையை மகாகவி பாரதியார் பேசினார் என்று சொன்னார். சாதாரண மனுஷனாக யாரையும் பார்க்காதே, எல்லோரையும் குடியுரிமை பெற்றவனாக பார் என்று சொல்லி, எல்லோரும் எந்நாட்டும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் சமம் என்று பாடிய மகாகவியின் பாரதியின் பாடல் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவப்பட்டு தேசிய கவிஞர் மகாத்மா காந்தி இப்படி போன்றவர்கள் எல்லோரும் 2 நாளைக்கு முன்னாடி வந்தது ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவருடைய பிறந்த நாள். அந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் அந்த 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 கப்பலிலே வந்து சொல்லுவாங்க எம்டன் அப்படிம்பாங்க, நம்ம ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க. இப்ப நம்ம திருமலைவாசன் இருக்காருன்னா நிகழ்ச்சி நடத்தத்துல இவர் பெரிய எம்டன் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த எம்டன்ங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, மிகச்சிறப்பான அந்த கப்பலின் வழியாக வந்து தான் எம்டனை வழிநடத்தியது நம்ம ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள். ஜெர்மனியிலே போய் இருந்து கைசரையே நண்பராக்கி கொண்டு நம்முடைய இவர் வந்து நம்முடைய நாட்டை பற்றி மிக கேவலமாக பேசிய பொழுது அவரை மன்னிப்பு கேட்க வைத்தவர் இவரை. அப்படிப்பட்ட ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் நம் நாட்டிற்கு வந்து அங்கேயே இருந்து ஒரு ஆட்சியே அமைத்து உலகம் முழுவதற்கும் விடுதலை வேண்டும் என்று பேசினார் என்று சொன்னால், இந்தியா உலகிற்கு அமரத்துவத்தை அளிக்கும் என்கிற பாரதியின் வரிகள் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கு மனிதநேயம் செல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவை ஐநா புகழ்கிறது. அந்த வரிசையிலே மானுட நேயத்திலே, மனித நேயத்திலே இத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்று இன்றைக்கு ஐநா புகழ்ந்து இந்தியாவை பேசுகிறது என்றால், இது தனி மனித முயற்சி மட்டுமல்ல, கூட்டு முயற்சி என்று சொல்லி என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா. உண்மையிலேயே இது இந்த நிகழ்வு, இந்த மாநாடு தந்த வாய்ப்பு அல்லமா. உங்களுடைய உரையை பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் என்றதமான குழந்தைகளுக்கும் புரியும்படி எடுத்துக்காட்டுகளோடு, அதுவுமே நிகழ்வு எடுத்துக்காட்டுகளோடு, நம்மிடையே சுற்றி நடக்கும் எடுத்துக்காட்டுகளோடு அருமையான பயன்பாட்டு உரை. இப்போ முத்தையா ராமநாதன் ஐயா உரையை தொடர்ந்து இது தொடர்ச்சி உரையாக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போனா டிவைன், இங்க பிளஸிங்ஸ் இருக்குது,
இறை ஆசீர்வதிக்கிறது. தொடர்ந்து ஓட்டங்கள் பல்வேறு தலைப்பாக இருந்தாலும் நம் நோக்கம் உலக அமைதி. அந்த உலக அமைதிக்கான அடுத்தடுத்த பாதையை இந்த ஒவ்வொரு உரையும் எடுத்து செல்கிறது என்று நினைக்கிறோம்மா. என்ன நடை, உங்களுடைய அந்த நடையை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் எல்லாம் இருக்கும் காலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதே சிறப்புமா. அழகு நடையில ஒரு பயன்பாட்டு உரை, பலப்படுத்தும் முறை, எடுத்துக்காட்டுகளோடு மிக்க நன்றிமா. உங்களுடைய நேரத்திற்கு மகிழ்கிறேன்மா. இதுக்கு பின்னூட்டம் கொடுத்தால் தொடர்ந்து பின்னூட்டம் கொடுத்துக்கல வேணும். அவ்வளவு அழகமான நெறி, இந்த செறிவான கருத்துகள், இந்த நோக்கத்துக்கு அழகாக கம்பைல் பண்ணி அது எவ்வளவு நீங்க சிரத்தை எடுத்திருக்கணும்னு தெரியுதுமா. உங்களுடைய தொடர் பணிகள் சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்க எல்லாமே அந்த கப்பல் மாதிரியான என்ஜினாக இருந்தால் நீங்க எல்லாமே ரெட்டராக அந்த திசை காட்டியாக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர்கள் பெரியோர்கள். ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுடைய பாரதி தொண்டு, தமிழ் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து வியர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வியர்த்தக செயல்களை செய்து கொண்டு புதுமை பெண்ணாக நீங்கள் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சொன்ன மாதிரி அனைத்து ஆண்களுக்கு பின்னாலும் பின்புலத்தில் இணைப்பு, அந்த இணைப்பு, ஆண் பெண் இணைப்பு தான் உலகை உருவாக்குகிறது, அழகாக்குகிறது. அந்த இணைப்பு தொடர்ந்து இந்த உலகை மேல் மேலும் அழகாக்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்ல தலைப்பு, நல்ல உரை, பயன்பாட்டு உரை. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக மூன்றாவது உரையாளர் இந்த உலக அமைதி மாநாட்டுல ராமநாதன் ஐயா அவர்களுடைய உரையை தொடர்ந்து, வைஜெயந்திமாலா அம்மா அவர்களுடைய உரையை தொடர்ந்து முத்தாய்ப்பான மூன்றாவது உரை ஒரு ஆன்மீகம் சார்ந்த உரை. விவேகானந்தர் சொல்வார், அரசியல் வேண்டாம் நான் என்று சொல்லவில்லை, தொழில் வளர்ச்சி வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, இதையெல்லாம் உலகையும் நாட்டையும் உயர்த்தும். அதை தாண்டி ஆன்மீக வளர்ச்சி தான் இந்த நாட்டிற்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அதுதான் மனிதகுல மேன்மைக்கும் உலக மேன்மைக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். இது முதல் தரமாக வைத்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதை பார்த்து சிந்தனை விரிக்கணும் அப்படின்னா அந்த சிந்தனையாளரை தாண்டி தொடர் செயற்பாட்டாளர், அடுத்த உரையாளரை அறிமுகப்படுத்துவது எப்படின்னே தெரியல. படிப்பு